பவானி சிங்கை மாற்றக் கோரும் அன்பழகன் மனு மீதான தீர்ப்பை கர்நாடக உயர்நீதிமன்றம் பிப்ரவரி 10ஆம் தேதி அறிவிக்கிறது. சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா உள்ளிட்டோர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான விசாரணை கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. இவ்வழக்கில் அரசு வக்கீலாக ஆஜராகி வரும் பவானி சிங்கை மாற்ற வேண்டுமென திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை நீதிபதிகள் குமார், வீரப்பா ஆகியோரை கொண்ட அமர்வு முன் வெள்ளியன்று நடந்தது. அன்பழகன் தரப்பு வக்கீல் நாகேஷ் வாதிடுகையில் 2004ஆம் ஆண்டு தமிழகத்தில் அதிமுக ஆட்சி நடந்ததால் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கு விசாரணை கர்நாடகத்துக்கு மாற்றப்பட்டதை சுட்டிக்காட்டினார். இப்போது அதே அதிமுக அரசால் நியமிக்கப்பட்ட அரசு வக்கீல் பவானி சிங் ஜெயலலிதாவுக்கு எதிராக எப்படி வாதங்களை முன்வைப்பார் என்று வக்கீல் நாகேஷ் கேட்டார். கர்நாடகாவுக்கு வழக்கை மாற்றியதற்கான நோக்கமே இதன் மூலம் அடிபட்டு விட்டதாக வாதிட்ட வக்கீல் நாகேஷ், அரசு வக்கீலை நியமிக்க கர்நாடக அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்றார். கர்நாடக அரசின் அட்டார்னி ஜெனரல் ரவிவர்மா குமார் வாதிடும் போது அரசு வக்கீலை நியமிக்கும்படி உச்சநீதிமன்றம் எந்த உத்தரவையும் தங்களுக்கு பிறப்பிக்கவில்லை என்றார். உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு எதுவாக இருந்தாலும் கட்டுப்படுவதாக அட்டார்னி ஜெனரல் உறுதியளித்தார். மேல்முறையீட்டு வழக்குகளை 3 மாதத்தில் முடிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய பவானி சிங் தரப்பு வக்கீல் நாகானந்த், வழக்கை இழுத்தடிக்க அன்பழகன் முயற்சிப்பதாக கூறினார். அனைத்து தரப்பினரின் வாதத்தை கேட்ட நீதிபதிகள் அன்பழகன் மனு மீதான தீர்ப்பை பிப்ரவரி 10ஆம் தேதி அறிவிப்பதாக கூறி வழக்கை ஒத்திவைத்தனர்.